வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். டெல்லி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நடுவில் கொஞ்ச நாள் அதுக்கு அசம்பிளி இல்லாமல் இருந்தது. கடந்த 26 ஆண்டுகளாக பாஜக டெல்லியில் ஆட்சியை பறிகொடுத்து 26 ஆண்டுகள் ஆகுது. பட் மோடி அமித்ஷா அப்படிங்கிற அவங்களுடைய அந்த டால் ஸ்டேச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது டெல்லியில் பிஜேபி எந்த அளவுக்கு இந்த முறை வேலை பார்க்கணும் நம்ம பார்க்கலாம் சார். அக்ரெசிவாக வேலை பார்ப்பாங்க. பணம் பொருள் எல்லாத்தையும் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. இப்போயே பணத்தால் அடிக்கிறாங்க, மேனிஃபெஸ்டோவில் அடிக்கிறாங்க. மோடியே 8 தடவை நம்ம பேசுகிறாரு. ஸோ ஒவாசி மாதிரியான அந்த டீமை இறக்கி முஸ்லீம் ஓட்டை உடைப்பாங்க. தலைநகரத்தில் இப்போ பிஜேபி ரூலிங் இல்லாமல் எதிர்கட்சி ரூலிங் இருக்கிறத எந்த ஆளும் கட்சியுமே விரும்பாது. அதுவும் 10 ஆண்டுகளாக அதுதாங்க நடைமுறைன்னும் போது இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக பிஜேபிக்கு இது இவங்களுக்கு காங்கிரஸுக்கு பிஜேபி எந்த எல்லைக்கும் போய் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். சாமபேத தான தண்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. பணம் வெள்ளமாக கரை புரண்டு ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு வழிகாட்டிகிட்டு இருக்கு டெல்லிக்கு. கண்டிப்பாக பிஜேபி இந்த முறை செலவு செய்யக்கூடிய பணமும் பொருளும் வந்து மிகப்பெரிய அளவிலானதாகத்தான் அங்கே இருக்கும். ஏன்னா காங்கிரஸுக்கு ஆப்புக்கு உயிர் வந்தாலும் காங்கிரஸுக்கு உயிர் வந்தாலும் ஒன்று தான். காங்கிரஸுக்கு வரதுக்கு ஆப்புக்கு வரதே அவங்க விரும்புவாங்க. ஆப்பு ஒரு ரீஜனல் பார்ட்டியாக சுருங்கி கொண்டிருக்கிறது. பெருந்தன்மையெல்லாம் அவங்க வந்து பிஜேபி அங்கே விட்டு கொடுக்காது. தட் வில் பி a tough fight தான் எனக்கு தோணும். ஆல்ரெடி போலீஸை எதிர்த்து ஆம் ஆத்மி ஆளுங்கட்சியினர் போராட்டங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. போலீஸ் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்குது. உங்கள் கவர்மெண்ட்லேயே போலீஸுக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா அது அந்த ஆர்ப்பாட்டம் நியாயமானது. ஏன்னா அந்த அளவுக்கு அழிச்சாட்டத்தை மோடி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. பிராந்திய உணர்வுகளை காலின் கீழ் போட்டு மிதித்து தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வந்து நம்மளோட பாயிண்ட் வந்து இது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும், இந்தியா கூட்டணியோட சர்வைவல் என்னன்றது தான் நம்ம அடுத்து யோசிக்க வேண்டியது. ஏன்னா கவர்னர்லாம் நடுப்பக்கத்தில் ஒப்பீனியன் காலம் எழுதுறாரு. டெல்லியில் ஊழல் மலிஞ்சு போச்சு. எவ்வளோ அயோக சிட்டி இன்னொரு கவர்னர் அந்த என்ன ஸ்டேட் சொன்னீங்க? டெல்லியில் தான் சக்சேனா. அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவர் சொல்கிறாருன்னா எவ்வளோ ஆசைங்க அது. அவர் டெல்லியோட லெஃப்டினன்ட் கவர்னர் இல்லையா? என்னங்க கேவலமாக இருக்குது. அவர் தானேங்க ஃபாதர் ஆஃப் த ஹவுஸ். என்னென்னா அந்த தனியாக கொடுக்குற அதான் அந்தந்த நேரங்களில் அது அப்படி தான் போய் முடியும் போல் இருக்குது. ஆக்சுவலாக கவர்னர் இந்த மாதிரியான காலம்ஸ் கொடுக்கறதுங்கிறதே கவர்னர் ஷுட் நாட் ரைட் ஆன் ஆல் தோஸ் காலம்ஸ். மேபி ரொம்ப நான் கான்ட்ரவர்ஷியலாக இப்போ ஏதோ பெரிய ஒரு இஷ்யூ டெவலப் ஆகுது, ஹோல் கண்ட்ரிஸ் ஆன் ஒன் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான நேரம் இப்போ மகாத்மா காந்தி சிலையை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் உடச்சிடுறாங்க. இந்தியர்கள் 300 பேரோட வீடுகள் கொளுத்தப்படுது. அந்த மாதிரியான இஷ்யூவில் வந்து கண்ட்ரி வில் பி ஒன். அப்போ அவங்க பேசலாம். உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. அது இல்லாதப்போ மற்ற நேரங்களில் பேசுகிறதுன்றதுலாம் ஐ மீன் இட்ஸ் மோடி கவர்மெண்ட்டில் எல்லாமே தலைகீழ போயிட்டுருக்குது. மிகப்பெரிய பேரழிவை நோக்கி தான் இந்திய ஜனநாயகம் போகிறது. இவங்களால் இந்த 2024 தோல்வியை இன்னமும் தாங்க முடியல. அதை வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்ஸ் இந்த 3 கோடி ஓட்டு கூட வந்தது குறைய வந்து ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ் தே ஆர் டாக்கிங். ஏடிஆர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுட்டு அதை வித்ரா பண்ணுறாங்க. மேனிப்புலேட்டிங் த எலெக்ஷன்ஸுன்றது ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டாக இருக்கணும் காங்கிரஸுக்கு. அதை வந்து ஒரு வாய்ஸில் காங்கிரஸ் பேசணும். ராகுல் காந்தி பிட்ஸ் அண்ட் பீசஸில் பேசுகிறாரு. அவன் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவன் சில இடங்களில் அதை பேசுகிறான். ஜெயராம் ரமேஷ் 2 இடத்துல பேசுகிறார், 2 இடத்துல சைலண்ட்டாக இருக்கார். லீடர்ஸ் லைக் பி சிதம்பரம் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எலெக்ஷன் ப்ராசஸ்லையோ இவிஎம்லேயோ எந்த விதமான ஃபவுல் பிளேவும் கிடையாது. இட்ஸ் அ கிளியர் ப்ராசஸ்ன்னு சிதம்பரம் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி ஒரு மேஜரான ஒரு இஷ்யூவில் மல்டிபிள் வாய்ஸஸில் கட்சி எப்படி பேச முடியும்? இந்த கூட்டின ஓட்டை விட போலான ஓட்டு அதிகம். இந்த மாதிரி சம் நான்சென்ஸ் தே ஆர் டாக்கிங். நான் என்ன சொல்கிறேன், அது உண்மைனா யூ ஷுட் ஃபைட் இட் டு த ஃபினிஷ். கோர்ட்டுக்கு போயிட்டு ஏன் பின்வாங்குறேன்? பெட்டிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாலே நீ வித்ரா பண்ணுறேன். இன்னமும் ப்ராசஸில் சந்தேகத்தை ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் கலப்புறாங்க. இது இஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ்ன்னு நான். நீ அது உன்னோட ஸ்டாண்டுனா யூ ஷுட் ஸ்டிக் ஆன் டு இட். அதை நீ வந்து உறுதியாக அதை கடைப்பிடிக்கணும். ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரியங்காவோ அதை பெருசாக பேசலை. மேபி 1 or 2 அப்படி பாசிங் ரெஃபரன்ஸாக சொல்லிட்டு போகிறாங்க. இது அயோக்கியத்தனமான அரசியல். ஆகவே கூட்டணி கட்சிகள் யாருமே வந்து அதை பேசுனது எனக்கு தெரியல. இவிஎம் டேம்பரிங்கனோ அல்லது வந்து பதிவான ஓட்டை விட அங்கே எண்ணின ஓட்டு அதிகம், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படின்னா ஏன்டா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாபஸ் வாங்கினேன்? தோக்குறமோ ஜெயிக்கிறமோ லாஜிக்கல் எண்டு கொண்டு போயிருக்கணும்ல. உங்களால் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு இவிஎம்மில் மோசடி நடந்தது அல்லது வந்து பதிவான ஓட்டுகளை விட வந்து
கவுண்டரை இப்போ எண்ணப்பட்ட ஓட்டுகளோட பதிவான வாக்குகள் அதிகம் மாதிரியான திஸ் சார்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்டை உங்களால் பொதுவெளியில் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது, சந்தேகத்தில் நீங்கள் ஒன்றும் பேச முடியாது வெளியில். யூ மஸ்ட் ஹாவ் கிறிஸ்டல் கிளியர் எவிடன்ஸ் பிஃபோர் லெவலிங் சார்ஜஸ். தோக்கும் போதெல்லாம் இவிஎம்ன்றது, ஜெயிக்கும் போதெல்லாம் பொத்திக்கின்னு உட்கார்றதுன்னா ஜனங்க காரி துப்புவாங்க. அதான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்குது காங்கிரஸுக்கு. இதில் கடந்த 2 முறையை விட பிஜேபி இந்த முறை பல வேலைகளை ரொம்ப கேல்குலேட்டிவாக நகர்த்துறாங்க. ரொம்ப ஒரு ஒரு காம் டவுன் அல்லது டோன் டவுன் கூட இல்லாதது தான் அது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஜேபிசி போட்டதாகட்டும் அல்லது அடுத்து போகிற போக்க பார்த்தா பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்லேயே வேறு எதுவும் மாற்றம் கொண்டு வருவாங்களோ. அவங்க பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டில் வந்து அவங்க என்ன அஃபிடேவிட் ஃபைல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதில் ஏடாகூடமாக ஒரு அஃபிடேவிட் வந்து எஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷனு அல்லது வந்து இதில் கோர்ட் டேக் இட்ஸ் ஓன் ஸ்டாண்டு அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா திருப்பி ஃபிளட்கேட்ஸ் வில் பி ஓப்பன்டு. நாங்கள் அமெண்ட் பண்ண போகிறோம், நாங்கள் அமெண்ட் பண்ண எடுக்க போகிறோம் இப்படிலாம் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க. செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நம்புகிறோம். பட் வி கனாட் ப்ரெடிக்ட் பிஜேபி. இப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இஸ் அ வெரி த கண்ட்ரி வில் பி இன் ஃப்ளேம்ஸ். ஏன்னா அவங்க போகலை. ஆனால் பிஜேபியினுடைய அஸ்வினி குமார் உபாத்யாயா நீங்கள் அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணணும், இதுக்கப்புறம் புது சூட்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாது, மாஸ்கை கிளைம் பண்ணக்கூடாது, கரண்ட்டில் இருக்கிறத ஹோல்டு பண்ணணும், சீல்டு கவர்ஸ் எல்லாம் கொடுக்கறதோட சரி ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரோவிங் ஆர்டரை வெக்கேட் பண்ணணும்னு போடுறாங்க. ஆமாம், இதுதான் பிஜேபியோட இது வந்து டெஸ்டிங் த வாட்டர். மக்கள் மத்தியில் அதுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லைன்னா பண்ணுங்கடான்னு வாங்க. அங்கங்கே தூக்கி கடப்பாடி தூக்குன்னு சுற்றுங்க, பற்றி எறிட்டு நாடு போனால் உழ தான் பிஜேபி கட்சி வளரும். ஸோ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டில் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த கோர்ட் கேன் டேக் இட் ஸ்டாண்டுன்னு ஏஜி சொல்கிறாரு. அருவருப்பா இல்லை? அப்போ நீ எதுக்கு கவர்மெண்ட்டில் இருக்க? நீ கவர்மெண்ட்டில் இருக்க? ஆகவே இது மீன் எப்படி சொல்கிறது, அதாவது நேஷ்னல் லெவலில் 2014 பவருக்கு வந்தப்போ அவர் சொன்னது, அமித்ஷா சொன்னது தான், இன்னும் 30 வருஷம் நாங்கள் பவரில் இருப்போம்னாரு. 15 வருஷம் 10 வருஷம் ஓடி போச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 15 வருஷம் இருப்போன்றாரு. அது ஆழமான பேச்சுனாலும் அது ஒதுக்கி தள்ள முடியாத பேச்சு. அதை நம்ம கவனிக்கணும். நம்ம அப்போசிஷனுக்கு இமேஜினேஷன் இல்லை, பிஜேபியை பற்றின சரியான அசஸ்மெண்ட் இல்லை, பணமும் கையில் இல்லை, அறிவும் இல்லை. பழம்பெருமையில் பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கிங் கிரவுண்ட் லெவலில் கிராஸ் ரூட்டில் வேலை செய்கிறதுக்கு. எஸ், 100% கரெக்டு. நீ எதிர்க்கிறது ஒரு கட்சியை இல்லை, ஒரு சித்தாந்தத்தை. இதை புரிஞ்சுக்கணும். அந்த சித்தாந்தத்தின் வழித்தோன்றல்களாக இருப்பவர்கள் வந்து எல்லாரையும் மிஞ்சிட்டானுங்க இன்றைக்கி. அது கோர்ட்டு ஷூஸ் போடுறதா இருக்கலாம், அல்லது வந்து உணவுகளாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு. அப்போ நீ ஒரு சித்தாந்தத்தை தான் எதிர்க்கிறேன்னும் போது நீ எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. 2023 அந்த 4 மாநில தேர்தலில் இந்த மத்திய பிரதேஷ்லையும் சத்தீஸ்கர்லேயும் கூட்டணி கட்சிகளை கேவலப்படுத்தி தானே போய் நின்று தோத்தாங்க. அதே மாதிரி இப்போ கேரளாவில் ஜெயித்தோடனே இதில் இப்போ ஹரியானாவில் இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயித்தோடனே ஹரியானாவில் ஆணவமாக நடந்துக்கிட்டாங்க. ஹரியானாவில் தோற்ற பிறகு கொஞ்சம் புத்தி வந்தது. பட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே மறுபடியும் பிச்சுக்கிச்சு. இப்போ ஜெயிக்கிற இடத்துலலாம் காங்கிரஸ் அராஜகமாக நடந்துக்கும், தோக்கிற இடத்துல மட்டும் கூட்டணி பற்றி பேசணும். அது எப்படி மற்றவங்க ஒத்துப்பாங்க? ஆம் ஆத்மிக்கும் டெல்லி காங்கிரஸுக்கும் நேரெதிரான விஷயங்க. காங்கிரஸோட ஊழல் பிடிக்காமல் ஆம் ஆத்மி 11-12 கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிக்கும் போது வெகுஜன மக்கள் ஆதரவு பிரமாதமாக இருந்தது. சென்ட்ரலில் டாக்டர் மன்மோகன் சிங், இங்கே ஷீலா தீக்ஷித் அப்படின்னு 2 காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக தான் லான்ச் பண்ணது. ஆகவே இப்போ காங்கிரஸ் இஸ் லூசிங் இட்ஸ் ஷீன். அண்ட் இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் வந்து 29 தொடை தெரியப்படும். இட் பி வைப்ட் அவுட். ஆக்சுவலாக மம்தாக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது இல்லை, காங்கிரஸ் வந்து வெளியில் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் கழிச்சு காங்கிரஸோட அலைன்ஸ் போய் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இது வாஷ் அவுட்டாக போகணும், தனியாக நின்றுட்டு அப்புறம் வேணும்னா சென்ட்ரலில் தேவைப்பட்டாங்கிறது ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாங்கிற கேல்குலேஷனுக்குள்ளே அவங்க வந்திருந்தாங்க. ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ மோடி அவர்கள் கடந்த 2 முறையை விட இப்போ வேறு ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா அது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, டு அன் எக்ஸ்டென்ட் கூட்டணி கட்சிகளையும் கூட செகண்ட் ஃபெடலில் தான் வச்சுருக்காரோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. ஏன்னா இப்போ அமித்ஷாட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பீகார் போகும்போது கேட்குறாங்க, என்டிஏவோட சிஎம் ஃபேஸ் நிதிஷ் தானே அப்படின்னும் போது அதாவது என்டிஏ தானே முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போகிறாரு. அது ஒரு பக்கம் பார்க்கப்படுது. இந்த பக்கம் ஆந்திராவில் விஸ்வ இந்து பரிஷத் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளாம் ஹிந்துஸ், அப்புறம் தான் நம்முடைய கேஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு ஹிந்துத்துவ ரீதியாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை ஆந்திராவில் அரசில் அங்கமாக இருந்துக்கிட்டே செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ நிதிஷையும்
சந்திரபாபு நாயுடு கூட நம்ம அலைன்ஸில் இருந்தாலும் கூட கட்சியை அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டுக்குள்ளே ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்களா? ஒரு பெரிய ஜெயண்ட்டாக வளர்ந்து அவங்கள செரிக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கி இருக்காங்களா? ஆமாம், பிஜேபியோட கரங்கள் வந்து ஆக்டோபஸ் கரங்கள் தான். அது யாரையாவது கட்டி பிடிக்குதுன்னா அது திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான். அது எஸ், அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே இருக்குது. ஒரு கட்சி தான் இருக்கணும், ஒன் மேன் பார்ட்டியாக தான் இருக்கணுன்றதில் அவங்க விரும்புகிறாங்க. அது வந்து ஸ்ட்ராட்டஜி மாறும். சில சமயத்தில் கொஞ்சம் 4-5 கட்சி இருந்தாலும் ஓகேன்னுவாங்க, சில சமயத்தில் இல்லை நீ சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லை. பொலிட்டிக்கல் எஜிலிட்டின்னுவாங்க, அந்த ஒரு துடிப்பு பிஜேபிக்கு இருக்குது, எதிர்க்கட்சிகளுக்கு அது இல்லை. இமேஜினேஷன் வேணும், அது இருக்குது பிஜேபிக்கு, இவங்களுக்கு இல்லை. ஒட்டுமொத்த அதாவது அந்த ஈகோ சிஸ்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை கொண்டு போகும்போது ஒவ்வொரு ஏரியாவில் யார் ஸ்ட்ராங்கு அப்படின்றது, அவன் யார் ஜேர்னலிஸ்ட்டாக அல்லது வந்து அப்சர்வர்ஸாக, கட்சிகளாக, ஆர்கனைசேஷன்ஸாக, அது எல்லா டீட்டெயிலையும் அவன் எடுக்கிறான். தே ஆர் த மாஸ்டர்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ். அண்ட் டேட்டா கையில் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் டேட்டா இஸ் த நியூ ஆயில். அதனால தான் ஒருத்தனால இவ்வளோ தூரம் திரும்ப உங்களுக்கு வந்து அவங்களால வந்து 15 ஆண்டுகளாக வர முடியுன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அமித்ஷா சொன்னது 2010 வந்து அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான்னாரு. இப்போ 15 ஆண்டுகள்ன்றாரு. கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் முடியும் 2025 15 ஆண்டுகள் முந்தி சொன்னதோட கணக்காக தான் அது இருக்க முடியும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜேபிக்கு இமேஜினேஷன் இருக்குது. கிரவுண்ட் லெவலில் ஃபுட் சோல்ஜர்ஸ் பெரிய அளவில் இருக்காங்க. ஸ்டேட் மிஷினரி இருக்குது. அது எல்லாம் இருந்தாலும் சுயம்புன்னுவாங்க. ஓரளவு அறிவு இருந்தால் தான் அவனால் வளர முடியும். அதுவும் அவங்க கையில் இருக்குது. கண்ட்ரி ஹஸ் மூவ்டு டுவர்ட்ஸ் ரைட். நீங்கள் பிஜேபியோட வெற்றியை எப்படி பார்க்கணுன்னா ஒரு கட்சியோட வெற்றியை பார்க்கக்கூடாது, அது தவறான பார்வை. இந்தியா வலதுசாரிகளின் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதுதான் இதில் இருக்க வருத்தப்பட வேண்டிய உண்மை. அப்படின்னா அவங்கள வீன் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் நேரேட்டிவ் வந்து ஒன்றுபட்ட கவுண்டர் நேரேட்டிவாக இருக்கணும். அவன் இருந்தால் நான் வரமாட்டேன், இவன் நீ இருந்தால் நான் வரமாட்டேன்றதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு. நிலைமையோட சீரியஸ் நேச்சர் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். கோயம்புத்தூரில் இன்னார் தான் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் பண்ணணும், மற்ற இடத்துல யார் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் யார் கவுண்டர் பண்ணுறாங்களோ பண்ணணும். மீட்டிங்கே இல்லையேங்க, ஒரு இந்தியா பிளாக் மீட்டிங் கூட இல்லைன்னா அவன் கரெக்டாக தானே அவன் கேட்டிருக்கான் பாருங்க. இன்றைக்கி அந்த பையன் வந்து எங்கே வேர் இஸ் உமர் அப்துல்லாவை கோட் பண்ணி ஃபாரூக் அப்துல்லாவை கோட் பண்ணி சொன்னது, வேர் இஸ் இந்தியா பிளாக், எங்கே இருக்குது? இது வெறும் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷனுக்கு மட்டும் தானே, பெட்டர் நம்ம கலைஞ்சிடுறதுன்னு தான். இதில் எலெக்ஷன் அடுத்த வருஷம், இந்த வருஷம் வச்சுருக்க தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் வந்து ஒன்றுமே கிடையாது. காங்கிரஸ் சைபர்ன்றது என்னென்னா கூட்டணிலேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு சீட் அதிகம் எப்படி மிஸ்அப் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுவே காங்கிரஸ் இஸ் இன் த கிராஸ் ரோட்ஸ். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் நிறையா ரீஇன்வென்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிஜேபியை, இந்த மோடியை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸுக்கு இமேஜினேஷன் சுத்தமாக இல்லை. ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கு அடிப்படை தேவை இமேஜினேஷன், அது இல்லை இவர்களுக்கு என்பது தான் மிக மிக துரதிருஷ்டவசமான விஷயமாக நான் பார்க்கிறேன். டெல்லியினுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதிஷி அவர்களை முதலமைச்சராக்கிட்டு நான் வெற்றி பெற்று என்னை திரும்ப நீங்கள் அமர வச்சிங்க அப்படின்னா நான் என் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படின்லாம் சில விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. பட் இந்த ஒட்டுமொத்த விஷயம் என்பது, டெல்லியினுடைய எலெக்ஷன் என்பது இந்தியா பிளாக் விசஸ் என்டிஏவாக இல்லாமல் ஆம் ஆத்மி விசஸ் பிஜேபியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கெஜ்ரிவால் திரும்ப பதிவு செய்யக்கூடிய இடம் வந்திருக்கிறது. அப்போ இந்தியா கூட்டணி, குறிப்பாக மாநில கட்சிகள், பிராந்தியத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆம் ஆத்மியை ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்போ லெஃப்ட் அவுட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது அதை நோக்கி நகருதா? அதை நோக்கி நகருது. இந்தியா கூட்டணி என்பதே ஒரு வினோதமான கலவை, முரண்பாடுகளின் மொத்த மூட்டை தான் இந்தியா கூட்டணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் அது கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்குது, ஆனால் அங்கே காங்கிரஸும் திரிணாமுலும் எதிரெதிராக நிற்கிறாங்க. கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் எதிரும் புதிருமா நிற்கிறாங்க. டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிரும் புதிருமா இப்போ நிற்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் அலையன்ஸில் நின்று தோத்தாங்க 4:3ன்னு. 4 சீட் ஆப்புக்கு 3 காங்கிரஸ் கொடுத்து தோத்தாங்க. பஞ்சாபில் அலையன்ஸே வரல. ஸோ எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்க இடத்துல காங்கிரஸை சேர்த்துக்குது, பலமாக இருக்க இடத்துல சேர்த்துக்க மறுக்கிறாங்க. டெல்லியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிவுக்கு பிறகே டெல்லியில் வந்து நம்ம சேர்ந்ததால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு 2 தரப்புக்குமே, குறிப்பாக ஆம் ஆத்மிக்கு அது தோன்றிவிட்டது. அதனால் அவங்க இன்றைக்கி வந்து அதை கெஜ்ரிவால் சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு இந்த எலெக்ஷன்ஸ் வரும்போது அவங்க காங்கிரஸை வந்து நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியா கூட்டணி என்பது வந்து ஒரு முரண்பாடுகளின் மொட்டையாகத்தான் டே 1லேருந்து இருக்குது. இது ஒன்லி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான், அசம்பிளிக்கு இல்லைன்னு அப்போ அவங்க தெளிவாக சொன்னாங்க. அப்படி ஒரு அலையன்ஸ் இருக்கவே முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் அசம்பிளிக்கு இல்லைன்னா நீ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணினா எங்கெங்கே யார் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க அடிச்சுக்கிட்டே தான் போவாங்க. அதுதான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது.
டெல்லி எலெக்ஷனுக்கு பிறகு ஆம் ஆத்மியோட அந்த முடிவு, ஆம் ஆத்மி ஆப் வர்சஸ் பிஜேபி, இந்தியா பிளாக் வர்சஸ் ஆப் பிஜேபி இல்லைன்னு அவங்க தெளிவாக சொன்ன பிறகு இந்தியா கூட்டணி என்பது ஒன்று ஒரு திருசங்க சொர்க்கத்தில் தான் நிற்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒமர் அப்துல்லா பேச ஆரம்பிச்சிருக்கார், கேரளா ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர். இந்தியா கூட்டணிக்கு யார் தலைவர், இதோட அஜெண்டா என்ன, எப்படி நம்ம முன்னால் நம்ப போகிறோம், வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக மட்டும்தான் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம்னா இது எப்படி வேலைக்காகும், இது சரியாக வராது. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாரு, ஆம் ஆத்மி ஆப்பில் இருக்க இதில் இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் லல்லுவோட மகன், அவருடைய வார்த்தைகளில் சொல்கிறதா இது சோல்லி ஃபார் பார்லிமெண்ட் எலெக்ஷன், முழுக்க முழுக்க நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து பிஜேபி தோற்கடிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த கூட்டணிக்கு எந்த வேலையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா ஆளுக்கு ஒரு திசையில் தெரிஞ்சிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஃபருக் அப்துல்லா அவங்க அப்பா கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறாரு. இது வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியை, கசப்புணர்ச்சியை நீக்கிறதுக்கும் இந்தியாவுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கும் தான் நாங்கள் கூட்டணினே உருவாக்கணும், இந்தியா கூட்டணின்னு. ஸோ இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுவது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுன்னு ரொம்ப ஜென்டிலாக அவர் வந்து சொல்கிறாரு. ஆம் ஆத்மி கட்சி இந்தியா பிளாக்ன்றது கிடையாது, இது வந்து இந்தியா பிஜேபிக்கும் ஆப்புக்குமான தேர்தல் தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எதிரும் புதிருமா சில மாநிலங்களில் நின்று இந்த கூட்டணி இன்றைக்கி பார்லிமெண்ட் முடிஞ்சோடனே ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன்லேயும் தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. எக்ஸப்ட் திமுக காங்கிரஸை தோளில் சுமக்க யாரும் தயாராக இல்லை. இப்போ பீகாரில் இந்த ஆண்டு செப்டம்பரில் எலெக்ஷன், அது இப்போயே அடி போடுறாரு தேஜஸ்வி யாதவ். ஏன்னா காங்கிரஸ் வந்து எக்கச்சக்க சீட்டை கேட்பான், மொத்தம் 180 190 சீட்டு இருக்குது, எனக்கு 50 சீட்டு கூட 60 சீட்டு கூடன்னு கேட்பான் காங்கிரஸ். அது முனையிலே கிள்ளி எறியறதுக்கு தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாரு, இது முழுக்க முழுக்க சொல்லி இந்தியா பிளாக் வாஸ் ஃபார்ம்டு டு ஃபைட் லோக்சபா எலெக்ஷன்ஸ், அதுக்கு பிறகு இதுக்கு வேலை இருக்கான்னு எனக்கு தெரியல, நம்ம இதுக்கான தேவையை குறித்து நாம் வந்து தேஜஸ்வி தெளிவாக சொல்கிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் இது அசம்பிளிக்கு இல்லைன்னு அவர் முடிக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் கூட சீட்டு கேட்கணும். ஒமர் அப்துல்லா இது அலைன்ஸ் இருக்கா இல்லையா கிளியர் பண்ணுன்றாரு. அவங்க அப்பா ஃபருக் அப்துல்லா தான் கட்டின்னு அழுகுறாரு இது வந்து அலைன்ஸ் இருக்கும்னு. எக்ஸப்ட் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் இடதுசாரிகள் மற்றவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து இந்தியா பிளாக்கை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பிளாக்குன்னு ஒன்று இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க வெளிப்படையாக. அதுதான் இன்றைய உண்மை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் பேசும்பொழுது அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சி தான் அப்படின்னு, அதுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை கேல்குலேட்டிவாகவே அதுக்கான வேலைகளை பிஜேபி செய்ய தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? ரெண்டுமே. குறிப்பாக அவங்க அதுக்கான வேலையை ரொம்பவே பிரமாதமாக அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இது ஒரு மைண்டு கேம், ரெண்டுமே சேர்ந்தது தான். வெறும் மைண்டு கேம் கிடையாது, கால்குலேஷனும் உழைப்பும் இருக்குது. வெறும் கால்குலேஷனும் உழைப்பும் மட்டும் கிடையாது, மைண்ட் கேமும் கிடையாது. இட்ஸ் அ மிக்சட் ஒன். பட் அவங்க உறுதியாக நம்புகிறாங்க அடுத்த 15 ஆண்டுகளுக்கு நம்ம தான் இந்தியாவில் இருப்போம்னு. நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் அது நடந்தால் அப்படி 15 இயர்ஸ் பிஜேபி பவரில் இருந்ததுன்னா அதில் ஆச்சரியப்பட எதுவுமே கிடையாது. எங்கே இருக்குது ஒற்றுமை? காங்கிரஸ் இவ்வளோ பட்டும் புத்தி வரல. மற்ற கட்சிகளை அரவணைத்து போக வேண்டிய காங்கிரஸ் புத்தி இல்லாமல் தன்னுடைய பழைய மிதப்பிலே தான் இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு 99 சீட்டு ஜெயிச்சோன்னே எப்படி ஒரு ஆணவமாக ஜம்மு காஷ்மீரில் ஹரியானாவில் நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மத்திய மகாராஷ்டிராலையும் இதே பிரச்சனை தான் அவங்களுக்கு. அது தவறுகளிலிருந்து பாடம் கற்க பிஜேபி விரும்புகிறது, கற்றுக்கொள்கிறது. காங்கிரஸுக்கு அந்த விருப்பமும் இல்லை, அது திருந்தியதாகவும் தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்தில் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேருந்து அப்படியே மீண்டு வர முடியுது, பெரிய அளவுக்கு மீண்டு வர முடியுது. அது வந்து இன்றைக்கி காங்கிரஸுக்கு இல்லையே. இன்னொன்றுங்க, இந்த நிலைமை பூரா பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போசிஷனுக்கு நீண்ட தொலைநோக்கு பார்வை இல்லை, முழுக்க முழுக்க ரியாக்ஷனாக தான் இருக்காங்க. என்ன அப்போசிஷன் இந்தியா பிளாக்கோட வேலை? பிஜேபி எது சொன்னாலும் எதிர்க்க வேண்டியது, மோடி எது சொன்னாலும் அதை ஏற்று பேச வேண்டியது. ஆல்டர்னேட்டிவ் ஐடியாலஜின்னு என்ன வச்சேன்? ஒன்றுமே வைக்கல. அதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து நிற்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கலாக அஜைலாக இருக்காங்க. பிஜேபி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இவங்களால் அதுவும் இருக்க முடியல. ஒரு கவுண்டர் நேரேட்டிவை கொடுக்கணும்ல. பிஜேபியோட பொலிட்டிக்கல் நேரேட்டிவ்க்கு எதிராக ஒரு கவுண்டர் நேரேட்டிவ் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். அதுலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வியாகத்தான் அவர்கள் முடிந்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் இது வந்து பார்ட்டி ஸ்ட்ரகிளிங், இந்தியா பிளாக் ஸ்ட்ரகிளிங்கு பத்தாவது வந்து கடந்த ஆண்டுகளை விட இந்த முறை ரொம்ப பலவீனமாக இருக்குது என்பது பார்த்தாலே தெரிகிறது. இப்போ பிஜேபி எதுவும் தவறுகளே
பண்ணலைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் அதை எதிர்த்து கிரவுண்டுக்கு வரல அப்படின்னா போதுமான அளவுக்கு தவறுகள் அவங்க பண்ணலைன்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை இவங்க கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னு? ஐ திங்க் தவறுகள் நிறையவே பண்ணுறாங்க பிஜேபி, இவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப பெருந்தவர்கள், எமர்ஜென்சி மாதிரி தவறுகளும் நடக்கலை. அதாவது அதிர்ஷ்ட தேவதையும் ஓரளவு மோடி பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இருக்கிற பிரச்சனைகளை வைத்து பிஜேபியை வழிக்கு கொண்டு வர முடியும், பிளாக்ஸ் பண்ண முடியும். அது ஐடியா வந்து ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணி உள்ள இல்லைன்னு தான் தெரியுது. ரெண்டா இந்தியா கூட்டணின்றது ஒன்று இல்லையே. பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி? எத்தனை தலைநகரங்களில் இவர்கள் கூடி பேசினார்கள்? ஃபார்மலாக இந்தியா பிளாக்கோட மீட்டிங்கிறது முதல்ல 12-13 நடந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் கூட கிடையாது. கடைசியாக நடந்தது எடப்பாடிலாம் போய் உட்காந்தாரு பாருங்க, என்டிஏ மீட்டிங்கிறது தான். அது சும்மா நாம்கே ஆவாஸ் இந்தியா பிளாக்னு பேர் வச்சாங்கன்னு கூப்பிட்டாங்க. கடைசியில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்து பிஜேபி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தோன்னா அது பெருசாக அவங்க எடுத்துக்கவே இல்லை. எதிர்க்கட்சி ஒற்றுமையை பற்றி பிஜேபிக்கு பெரிய அக்கறை இல்லை. என்டிஏவை ரிவைவ் பண்ணணும் என்ற பெரிய அக்கறையும் இல்லை. 19 அலையன்ஸை கொண்டு வந்தோன்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்ற அந்த புரிதலும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஆணவத்தில் என்ன அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்னா 200 சீட் நம்ம ஜெயிச்சிடுவோன்றாங்க. அது எப்படி நீ 200 சீட் ஜெயிப்பேன்? 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா மாதிரி மேஜர் லீடர் களத்தில் இல்லை. பிஜேபி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க 75 சீட் அடிக்கிறாங்க. அப்படின்னா நீ இந்த தடவை 5 வருஷம் ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டு போகும்போது இது யாரோட கவர்மெண்ட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது பாடங்கள் தெளிவாக எதிர்க்கட்சிகள் தோல்விகளிலிருந்து பாடம் கற்க மறுக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் மறுக்கிறது. அவங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட பாடங்களே கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பெரிய அளவில் ராகுல் காந்தி பேசினார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அடுத்த 2-4 மாதத்துலேயே வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வராங்க. ரீச் அவுட் பண்ணுறாங்க. சம்பவம் ரொம்ப சிம்பிளாக அவ்வளோ. தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள பிஜேபி தரப்பு தயாராக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில், திமுக தரப்பில் வந்து அவங்க எல்லாமே நல்லா இருக்குது, தேனும்பாலும் ஓடுது, இது பொற்கால ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறார்கள். எனவே இது டெல்லி எலெக்ஷன் ஒரு ஐ ஓப்பனர். இந்தியா பிளாக்னே ஒன்று இல்லை, அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஏதோ ஒரு மாநிலம் 2 மாநிலத்தில் இருக்குது. எக்ஸப்ட் தமிழ்நாடு என்ன பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வசதியாக இருக்கும். ஒரு மாநிலம் கூட கிடையாது. அதாவது ஒவ்வொரு தடவையும் பிஜேபி தான் ஆக்ஷனை பண்ணுது, இவங்க ரியாக்ஷன் பண்ணுறாங்க. எதிர்க்கட்சி என்பது தலைகீழ இருக்கணும். இவங்க ஆக்ஷனை வைக்கணும், இப்போ கவர்மெண்ட் டிஃபென்ஸில் போகணும். அது இல்லை, கோட்டை விட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள். பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது. பட் ஒரு பேப்பர் லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனையாகி தெருவுக்கு வந்து போராடுகிறார்கள். போலீஸ் புரூட்டாலிட்டி இருக்குது. இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து ஜன்ஸ்வராஜ்னுட்டு பிரசாந்த் கிஷோர் போய் உட்கார்றாரு. ஆனால் இந்தியா பிளாக்ல அங்கே களத்துக்கு போயிருந்துருக்கோம். போய் அதை கேபிட்டலைஸ் அவங்க பண்ணி புஷ் பண்ணியிருந்தா டிஃபென்ஸ் மட்டும் நிதிஷ் போயிருந்துருப்பாருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்டிஏ கோயலிஷன். அங்கங்கே பிரச்சனை வரும்போது அந்தந்த கட்சிகள், பிராந்திய இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், தேசிய கட்சிகளோ பிராந்திய கட்சிகளோ அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடணும். காங்கிரஸுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இந்தியா பிளாக்னு போய் அதை ஃபைட் பண்ணிங்கன்னா அதோட பலனை தேசிய அளவில் காங்கிரஸ் அறுவடை பண்ணும், அந்த மாநிலத்திலே கூட அறுவடை பண்ணுவது. ஸோ காங்கிரஸ் வளர்ந்து விடக்கூடாது, ஒரு கட்டத்துக்கு மேலே அது வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு தெளிவான புரிதல் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே இருக்குது, எக்ஸப்ட் டிஎம்கே. இங்கே என்னென்னா காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் போகாது. ஆனால் காங்கிரஸை வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் ஸ்டாலின் ஒருபோதும் அனுப்ப மாட்டார். ஏன்னா பர்செப்ஷன் இஷ்யூ அது. காங்கிரஸ் வந்து மைனாரிட்டிஸ் வந்து பெரிய அளவில் நம்புகிறாங்க. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் திமுக பிஜேபிக்கு போவதற்கான அச்சாரம் என்றது பார்க்கப்படும். அதனால் எப்பாடுபட்டால் திமுகவை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். திமுகவும் இங்கே இருக்க சூழ்நிலை புரியாமல்லாம் காங்கிரஸை தூக்கி போடுற வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் தேவை, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. காங்கிரஸோட 4% 5% ஓட்டு திமுக ஆடட் ஃபேக்டர். காங்கிரஸ் தனியாக நின்றதுனால், அது குட்டி கட்சிகளோடு நின்றதுனா 234 காங்கிரஸ் சைபர், நோ டவுட். பட் திமுகவோடு சேர்ந்து நின்றால் தான் அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை இருக்கும். ஒருவேளை திமுக அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுன்னா நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. அப்படி வெற்றி பெற்றால் அப்போ கண்டிப்பாக வந்து காங்கிரஸை சைட்லைன் பண்ணுறதுக்கான வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இப்போதைக்கு காங்கிரஸை குட் புக்ஸில் தான் ஸ்டாலின் வச்சுப்பார். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் சர்வைவல். தனியாக திமுக எந்த காலத்துலையும் ஜெயிச்சது கிடையாது, ஒருபோதும் திமுக ஜெயிச்சது கிடையாது. 89 வாஸ் அன் அபரேஷன். ஏன்னா இரட்டை இலைன்ற சின்னம் வந்த பிறகு ஒருபோதும் திமுக தனியாக நின்னதில்லை. அந்த சிம்பல் தான் வந்து திமுகவோட மிகப்பெரிய எதிரி. ஸோ அதனால் காங்கிரஸோட ஃபேக்டர் இல்லாமல் தமிழ்நாட்டில் தன்னால் பதவியை தக்க வைத்துக்கொள்ள முடியாது என்பது திமுகவுக்கு நன்றாக தெரியும். காங்கிரஸ் இதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ அந்த கட்டுரையில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ் எப்படி வந்து இமேஜினேஷன் இல்லாமல் இருக்குன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.